இப்போ பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கான நிஜமான தடை என்ன அப்படின்னா, தேவன் சொல்லுகிற வழியிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அந்த மனிதன் தயாராக இருக்க வேண்டும். தேவன் வைத்திருக்கிற வழிமுறையில் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறதுல அந்த மனிதன் தயார் நிலையில் இருக்கும். ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். தாகம் உள்ளவன் எவனோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். இந்த தாகம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆன்மீக தாகத்தை குறிக்கிறது. யோவான் சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வர கடவன், வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னார். அப்புறம் 38, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, அவன் மனம் திரும்பினானா, அவன் ரட்சிக்கப்பட்டானா, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். 39, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும்